என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அன்பே பெரியது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 133. அன்பே பெரியது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. இங்கே சகோதரர் என்னும் சொல் உடன் பிறந்தவரை மட்டுமல்லாது பிறர் எல்லாரையும் சுட்டுகிறதாயிருக்கிறது. நம் அண்டை அயலார் இனத்தார் யாவரும் கருத்து ஒருமித்து ஒற்றுமையாய் வாழ்வது மிகுந்த நன்மையையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதெல்லாம் நமக்கும் தெரியும். ஆனாலும் பல சமயங்களில் கருத்து ஒருமித்து வாழ்வது என்பது இயலாததாகி போய்விடுகிறது. 133ஆம் சங்கீதத்தில் 3 வசனங்கள் மட்டுமே இருக்கின்றன. முதல் வசனத்தில் ஒற்றுமையாக வாழ்வது மிகுந்த நன்மையை தரும், மேலும் மிகுந்த சந்தோஷத்தையும் தரும் என்பது வற்புறுத்தப்படுகிறது. 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் 2 உவமைகள் கூறப்பட்டுள்ளன. ஆரோனுடைய சிரசு, தாடி, அங்கி வழியே வழிந்த நல்ல தைலமானது ஆன்மீக ஆசீர்வாதத்தை இங்கே குறிப்பிடுகின்றது. அடுத்து எர்மோன், சீயோன் மலைகள் மீதுள்ள பனி இயற்கை வளத்தின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை சுட்டுகிறது. இறுதியாக அங்கே, அதாவது எங்கே, சகோதரர் ஒருமித்து வாழும் இடங்களிலே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சங்கீதக்காரர் கூறி முடிக்கிறார். இவ்வாறு சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வதினால் உண்டாகும் மகிழ்ச்சியை எல்லாருமே அவ்வப்போது அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவருக்கும் அதுவே பிரியமானதாய் இருக்கிறது. ஆனாலும் நமக்குள் கசப்பும் பகையும் முளைவிடுகின்றன. அவற்றை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை போன்றவை ஒற்றுமைக்கு ஆதாரங்கள். உலகை பரலோகமாக்க உதவுவனவற்றுள் ஒன்று ஒற்றுமை, சகோதர பாசம். உலகை பரலோகமாக்க உதவுவனவற்றுள் ஒன்று ஒற்றுமை, சகோதர பாசம். தீர்மானம்: அன்பான உறவு பாராட்டுவதில் சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறேன், எனவே அதை வளர்த்து கொள்வேன்.